இன்னும் சிறிது நேரத்தில் கல்யாணமாக போகிறது. மணமேடையில் அமர்ந்திருந்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் எட்டி பார்த்தன. இன்னும் சில நொடிகளில் அருகே இருக்கும் இவன் அவளுக்கு தாலி அணிவித்து அவளின் மணாளனாக போகிறான். நினைக்கும் போதே வலித்தது. மணமகள் பவித்ராவின் மனம் முழுக்க தன்னவன் என்று அவள் இத்தனை நாட்கள் நினைத்து நினைத்து அவனை அணு அணுவாய் ரசித்து காதல் செய்த ராகவின் நினைவலைகள். என்றோ ஒரு நாள் அவன் அருகில் அமர்ந்து அவன் மனைவியாகும் அந்த நொடியை நினைத்து மகிழ்ந்திருந்தவளின் மனம் இன்று சோக கடலில் மூழ்கியது. காரணம், அவள் அருகில் இன்று மணமகனாக அமர்ந்திருப்பது கல்யாண். அவன் வேறு யாரும் இல்லை, அவளது சொந்த அத்தை மகன். அவர்கள் இருவரும் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக பள்ளி கல்லூரிக்கு செல்லும் காலத்திலிருந்தே அவனை அவள் நண்பனாகவே ஏற்றாள். அவனை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் அவளிடம் துளியும் இல்லை. பவித்ராவின் தந்தையும் கல்யாணின் அன்னையும் உடன் பிறந்தவர்கள். இரண்டு குடும்பங்களும் ஒற்றுமையாய் ஒரே வீட்டில்தான் வசித்து வந்தனர். பவித்ரா கல்யாண் திருமணம் நடைபெற வேண்டும் என்பது அவர்களின் சிறு வயதிலேயே தீர்மானம் செய்யப்பட்ட ஒரு விஷயம். இதை பற்றி பவித்ராவிற்கு ஏதும் தெரியாத நிலையில் கல்யாண் அவளை ஒருதலையாக விரும்பவும் துவங்கினான். கல்லூரியில் இருவரும் வெவ்வேறு துறைகளில் படித்து வந்தனர். பவித்ரா IT துறையில் 3ஆம் ஆண்டும், கல்யாண் கணினி துறையில் 4ஆம் ஆண்டும் படித்து வந்தனர். கல்யாண் 4ஆம் ஆண்டு இறுதியில் கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வு செய்யப்பட்டான். படிப்பு முடிந்தவுடன் பயிற்சிக்காக பெங்களூர் செல்ல வேண்டும். நினைக்கும் போதே வலித்தது அவனுக்கு. அவன் தன் குடும்பத்தையும் பவித்ராவையும் விட்டு பிரிந்ததே இல்லை. சிறுவயது முதலே பவித்ராவும் கல்யாணும் நல்ல நண்பர்கள். அவள் அவனிடம் எதையுமே மறைத்ததில்லை. அவனும் கல்லூரி வகுப்பு நேரம் போக மற்ற நேரங்களில், ஏன் இடைவேளை விடும் நேரங்களில் கூட பவியுடனே இருப்பான். அவள் எதை விரும்பி கேட்டாலும் உடனே அவளுக்காக அதை விட்டு கொடுத்து விடுவான். பவித்ராவின் மீது கல்யாணுக்கு இருந்த நேசத்தை, அன்பை, காதலை அவன் வெளிப்படையாக அவளிடம் சொல்லாவிட்டாலும் அவள் அதை உணர்ந்திருப்பாள் என்றே அவன் நினைத்திருந்தான். பல நேரங்களில் நாம் பிறர் மீது வைக்கும் இந்த தவறான நம்பிக்கையால் தான் பின்பு நிஜம் புரியும் நேரத்தில் அதை ஏற்க மறுக்கிறது நம் மனம். ஆனால் பவித்ராவிற்கு காதல் போன்ற விஷயங்களில் என்றுமே விருப்பம் இருந்ததில்லை. அவள் லட்சியம் எல்லாம் தானே ஒரு பெரிய நிறுவனம் துவங்கி அதில் வரும் லாபத்தில் வறுமையில் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டும் என்றுதான். பவித்ராவிற்கு நண்பர்கள் என்று பெரிய வட்டாரம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு மிக நெருக்கமாக இருந்த 2 நண்பர்கள் தன்னுடன் படிக்கும் வித்யாவும் தன் அத்தை மகன் கல்யாணும் தான். எவரும் எளிதில் தன் வாழ்வில் நுழைந்துவிட முடியாத நிலையில் அவளை ஈர்க்க துவங்கினான் அவன். அவன் பெயர் ராகவ். அவனும் அவள் படிக்கும் துறையில் படிக்கும் மாணவன். எப்பொழுதும் அமைதியாக படிப்பில் கண்ணாயிருப்பவன். படிக்க கஷ்டப்படும் நண்பர்களுக்கு உதவுபவன். வகுப்பு நேரம் போக மற்ற நேரங்களில் நூலகத்தில் பொழுதை கழிப்பவன். அவனுக்கு தந்தை இல்லை என்பதால் குடும்ப பொறுப்பை ஏற்று தன் அன்னையை எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவன். அவனுக்கு எல்லாமே அவன் அன்னைதான். தன் சிறு வயதிலேயே தன் தந்தையை பறிகொடுத்த பின் தன் அன்னை இவன் படிப்பிற்காக பட்ட துயரங்களை பார்த்து வளர்ந்தவன். பலரும் பெண்களை மதிக்காத இந்த உலகத்தில் பெண்கள் மீது பெரிய மரியாதை கொண்டவன் இவன். இவனது குணங்கள், செயல்கள், வீட்டு பொறுப்பு, அன்னையிடம் இவன் கொண்ட அன்பு, பெண்களை இவன் மதிக்கும் பாங்கு, இவை அனைத்தையும் பவித்ரா ரசித்து கொண்டிருந்தாள். தான் அவன் மீது கொண்டுள்ள அன்பை அவனிடம் வெளிப்படுத்த நினைக்கும் போதெல்லாம் தன் லட்சியம் நிறைவேறிய பிறகே அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஏதோ ஒன்று அவளை தடுத்து கொண்டே இருந்தது. அவளும் அவனை தூரத்தில் இருந்தபடியே தன்னவனாக நினைத்து வாழத் துவங்கினாள். இருவரும் இறுதி ஆண்டில் அடியெடுத்து வைத்தனர். கல்யாணின் படிப்பு முடிந்து பயிற்சிக்காக பெங்களூர் கிளம்ப நேரம் வந்தது. எப்படியாவது அவளிடம் தன் காதலை வெளிப்படுத்திவிட்டு அவள் பதிலுடன் செல்ல வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது. ஆனால் முடியவில்லை. மனம் முழுக்க குடும்ப நினைவுகளுடனும் பவித்ரா மீது வைத்துள்ள பேரன்புடனும் பெங்களூர் கிளம்பினான். பவித்ராவும் கல்யாணை பிரிந்து இருக்க வேண்டியதை நினைத்து மிகவும் வருந்தினாள். தன் நண்பன் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அவள் வருத்தத்தை நீக்கியது. அனைவரும் அவனை வழி அனுப்பி வைத்தனர். பவித்ராவின் படிப்பு முடிந்ததும் அவளுக்கும் கல்யாணுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று குடும்பத்தினர் முடிவு செய்தனர். தன் மகளின் எண்ண ஓட்டங்களை சரியாக புரிந்து கொள்ளும் பவித்ராவின் தந்தை அவள் கல்யாணுடன் நட்பாய் பழகியதை ஏனோ தவறாக புரிந்து கொண்டு இந்த திருமணத்தை முடிவு செய்தார். ராகவை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் பவித்ராவின் மனம் அவளது நெருங்கிய தோழியான வித்யாவிற்கு நன்கு புரிய துவங்கியது.
அவள் பவித்ராவிடம் அவள் காதலை வெளிப்படுத்த சொல்லி பலமுறை கேட்டாள். ஒரு நாள் பவித்ரா சார்பாக வித்யாவை ராகவிடம் பவியின் காதலை பற்றியும் அவன் மீது அவள் கொண்டுள்ள பேரன்பை பற்றியும் சொல்ல முடிவெடுத்தாள். அன்று வகுப்பு முடிந்து அவன் வழக்கம் போல் நூலகம் சென்றான். பவியிடம் ஏதேதோ பொய்களை சொல்லிவிட்டு நூலகம் சென்று ராகவை சந்தித்து அனைத்தையும் கூறினாள் வித்யா. அதை கேட்ட ராகவ் தன்னை இவ்வளவு தூரம் ஒரு பெண்ணால் நேசிக்க முடியுமா என்று வியந்தான். அவளை விட தனக்கு பொருத்தமான பெண்ணை இனி தானே நினைத்தாலும் தேடிக்கொள்ள முடியாது என்று நினைத்தான். ஆனால் தற்போது அவனுக்கு இருக்கும் பொறுப்புகளை அவன் நினைவில் வைத்துக்கொண்டு தன் விருப்பத்தை அவன் வித்யாவிடம் தெரிவிக்கவில்லை. மாறாக, அப்படி ஒரு எண்ணம் எனக்கு தோன்றினால் நானே பவித்ராவிடம் பேசிக்கொள்கிறேன் என்று கூறவே வித்யா பவியிடம் இதை பற்றி எதையும் அவளிடம் சொல்லக்கூடாது, சொல்லி அவளை காயப்படுத்தக்கூடாது என முடிவெடுத்தாள். நாட்கள் நகர்ந்தன. இறுதி செமஸ்டர் நெருங்கியது. ராகவ் ஒரு பெரிய நிறுவனத்தில் நேர்காணலில் தேர்வானதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். தன் வாழ்வில் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு பவியிடம் தன் அன்பை வெளிப்படுத்த முடிவு செய்தான். பவி தன் மீது உண்மையான காதல் கொண்டிருந்தால் அவள் நிச்சயம் அவனுக்காக காத்திருப்பாள் என்று அவன் நினைத்தான். அவனை பிரியும் தருணத்தில் தன்னையும் அறியாமல் தன் அன்பை ராகவிடம் சொல்லியே விட்டிருந்தாள் அவள். அவனிடம் இனம் புரியாத மகிழ்ச்சி. தன்னவள் தன்னிடம் தஞ்சம் அடைந்து விட்டாள். அவளை ஒருபோதும் கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனிடத்தில். ஆனால் தன் அன்பை வெளிப்படுத்தாமல் அவன் முகத்தில் எவ்வித உணர்ச்சிகளையும் காட்டிக்கொள்ளாமல் அந்த இடம் விட்டு அகன்றான் அவன். மனதில் குழப்பங்களுடனும் அவனை எப்படியும் தன் வசம் ஈர்க்க முடியும் என்ற நம்பிக்கையுடனும் வீடு வந்தடைந்தாள் பவி. ஒரு ஆண்டு காலம் கழிந்தது. இருவரும் அவரவர் வழியில் சென்றனர். ராகவ் இப்பொழுது அந்த நிறுவனத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறான். பவிக்கு அன்று துவங்கியது நரகம். அவளுக்கும் கல்யாணுக்கும் அடுத்த 2 தினங்களில் திருமணம் என்ற அதிர்ச்சி தகவல். பல கனவுகளுடன் ஊர் திரும்ப ஆயத்தமானான் கல்யாண். அவனுக்கு பவியின் காதலை பற்றியும் அவளுக்கு இத்திருமணத்தில் விருப்பமில்லை என்பது பற்றியும் எல்லளவும் தெரியாது. கல்யாண் தன் திருமணத்திற்கு 2 நாட்களே இருக்கின்ற நிலையில் தனக்கும் பவிக்கும் பொதுவாக இருக்கும் நண்பர்களை அழைக்க திருமண அழைப்பு செய்தியை மின்னஞ்சல் மற்றும் முகநூல் மூலமாக பகிர்ந்தான். இதை பார்த்த வித்யாவிற்கு பேரதிர்ச்சி. இந்த செய்தியை பார்த்த நேரத்தில் ராகவிற்கு ஒரு நொடி இதயம் நின்று துடித்தது. அவனிடம் எழுந்த வழியை சொல்ல வார்த்தைகள் இல்லை. எப்படியும் இந்த திருமணத்தில் தன்னவளுக்கு கொஞ்சம் கூட நாட்டம் இருந்திருக்க வாய்ப்பே இருந்திருக்காது என்பது அவனது ஆணைத்தரமான நம்பிக்கை. ஏதோ குழப்பம் நடந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. உடனே புறப்பட்டான். திருமணம் நடைபெறும் இடத்தை அடைந்தான். தன்னவள் மணமேடையில் கண்ணீருடன் அமர்ந்திருப்பதை அவன் கண்டு துடித்தான். ஏதோ ஒரு வகையில் அவளின் இந்த நிலைக்கு தான் காரணம் என்று வருந்தினான். தன்னவள் வேறொருவரின் அருகில் மணப்பெண்ணாய் அமர்ந்திருப்பதை கண்ட அவன் மனம் நொறுங்கியது. இனியும் தாமதித்தால் அவளை அந்த பொக்கிஷத்தை இழக்க வேண்டியது வரும் என்ற பயத்தில் நடந்த அனைத்தையும் கல்யாணத்தில் தெளிவுபடுத்தியே ஆக வேண்டும் என்ற முடிவில் தக்க சந்தர்ப்பம் எதிர்பார்த்து காத்திருந்தான். கல்யாண் உடுப்பை மாற்றிக்கொண்டு பட்டாடை அணிய தனி அறையில் நுழைய அதே சமயத்தில் ராகவும் அந்த அறைக்குள் நுழைந்து அனைத்தையும் கூறினான். தான் பவியிடம் அவ்வளவு நெருக்கமாக பழகியும் அவளின் விருப்பத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நினைக்கையில் தன்னைத்தானே வெறுத்தான். அவளுக்காக எதையும் அதுவரை விட்டு கொடுத்த அவன் இன்று தன் காதலையே விட்டு கொடுக்க முடிவெடுத்தான். தன் காதல் நிறைவேறவில்லை என்றால் அந்த பெண்ணின் மீது வஞ்சம் வைத்து அழிக்க நினைக்கும் ஆண்கள் இருக்கும் இந்த உலகில் இப்படியும் ஒரு ஆண்மகன். உடை மாற்றிக்கொண்டு மணமேடையில் வந்து அமர்ந்தவனின் கண்கள் கலங்கி இருக்கும் பவியின் கண்களை ஆராய்ந்த போது அவன் மனம் நொறுங்கியது. விருட்டென மேலே எழுந்தவனை அவள் அதிர்ச்சியுடன் பார்க்க அவன் உரைத்த வார்த்தைகள் அவளை குளிர்வித்தது. கல்யாணின் அருகில் நின்றிருந்த ராகவை பார்த்த அவளது விழிகளில் ஆச்சரியம். கல்யாண் மணமாலையை எடுத்து ராகவின் கழுத்தில் அணிவித்த பின் பவியை நோக்கி, எல்லாமே முடிஞ்சு போச்சு என்றவனின் குரலில் சோகம், ஆனால் முகத்தில் மலர்ச்சி. விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து அவனின் உயிரானவளை கல்யாண் காலம் முழுக்க நோகடிக்க விரும்பவில்லை. விட்டு கொடுப்பதும் காதல்தானே.